ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பிரிட்டனில் கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலில் கேர் ஸ்டார்மரின் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்த குறுகிய காலத்திலேயே மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த தவறியது. முதியோருக்கான எரிபொருள் மானிய குறைப்பு போன்ற சர்ச்சைக்குரிய முடிவுகளை எடுத்தது. இதோடு சேர்த்து ஊழல் புகார்களால் பிரதமர் கேர் ஸ்டார்மரின் செல்வாக்கு மிக வேகமாக சரிந்தது. தொழிலாளர் கட்சிக்குள்ளேயே அவருக்கு எதிரான குரல்கள் வலுத்தன. கட்சியின் மொத்த எம்பிக்களில் சுமார் கால் பகுதியினர் அவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என பகிரங்கமாக கோரிக்கை விடுத்தனர். ஜூன் 19 நடந்த இடைத்தேர்தலில் கேர் ஸ்டார்மரின் முக்கிய அரசியல் எதிரியான ஆன்டி பன்ஹாம் எம்பியாக வெற்றி பெற்றார். இந்த வெற்றி அவர் தொழிலாளர் கட்சியின் தலைமை பதவிக்கு அதிகாரப்பூர்வமாக போட்டியிட வழிவகுத்துள்ளது. ஆன்டி பன்ஹாமுக்கு கட்சியில் ஆதரவு பெருகியது ஸ்டார்மரின் நிலையை பலவீனப்படுத்தியது. பிரதமருக்கு விசுவாசமாக இருந்த முக்கிய கேபினெட் அமைச்சர்களை நீங்கள் இந்த வார இறுதிக்குள் சுமூகமாக பதவியை விட்டு விலகும் தேதியை அறிவிக்க வேண்டும், இல்லையென்றால் செவ்வாய்க்கிழமை நடக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் உங்களுக்கு எதிராக பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்பும் என அவரிடம் கராராக கூறிவிட்டனரா. இதனால் பிரதமர் கேர் ஸ்டார்மர் திங்கட்கிழமை தனது பதவியை ராஜினாமா செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் தனது மனைவியுடன் இதுகுறித்து இறுதி ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. கேர் ஸ்டார்மர் தற்போது பதவியை ராஜினாமா செய்தால் பிரிட்டன் கடந்த 10 ஆண்டுகளில் 7வது பிரதமரை சந்திக்க நேரிடும். இது அங்கு நிலவும் அரசியல் ஸ்திரமற்ற தன்மையை காட்டுகிறது. கேர் ஸ்டார்மர் ஆரம்பத்தில் இந்த சவாலை எதிர்த்து போராடப் போவதாக கூறினாலும் உள்கட்சி அழுத்தம் காரணமாக பதவி விலகும் முடிவுக்கு தள்ளப்பட்டுள்ளார்.